ஃப்ரெண்ட்ஸ், அமூர் சமையலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு போடுங்க. கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலை போடுங்க. கோஸை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு இதில் போட்டு கிளறி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 கை அளவு தண்ணி தொளித்து தண்ணி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க. அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதில் 3 பச்சை மிளகா போடுங்க. ஒரு 5 வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேங்காய் தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி கொண்டு வாங்க. கோஸ் அவிஞ்சிருச்சான்னு பாருங்கள். அவிஞ்சிருச்சுன்னா மசாலா இருக்குல்ல, அதை போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. கிளறி விட்டு இறக்கிறேன். அவ்வளோதான், சுவையான கோஸ் பொரியல் ரெடி.